Hello students, welcome to online class with Emma. 10th Math first chapter relations and functions, page number 31 progress check. இதில் 5 sum கொடுத்திருக்காங்க. It's a constant function, a linear function, first one. So it's constant function, a linear function ன்னு கேட்டிருக்காங்க. First linear functionனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. Linear functionனா வந்து இது linear outputஆ இருக்கணும். Linear outputனா is a straight line in a graph. Straight line in a graph வந்து is a linear function. இப்போ என்னன்னா y equal to mx plus c என்ற ஃபார்முலா இருக்கணும். y equal to mx plus c. இப்போ வந்து linear functionனா வந்து இது ரெண்டா டிவைட் பண்ணிக்கோங்க. எப்படின்னா வந்து ஓகே ரெண்டு டிவிஷனாக பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இப்படி போட்டு இப்படி ஒரு லைன் போட்டோன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இது வந்து ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். இது நெக்ஸ்ட் என்னென்னா இன்னொன்று வந்து ஒரு லைன் போட்டு இப்படி பண்ணி இப்படி ரிவர்ஸில் ஒரு லைன் போட்டோன்னா இது வந்து அடிட்டிவ் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அடிட்டிவ் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் இது வந்து ரெண்டு டைப் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது இப்படி இருக்கணும். இதே தலைக்கீழே இருந்ததுன்னா இது வந்து அடிட்டிவ் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ லீனியர் ஃபங்க்ஷனை விட்டுருங்க. இப்போ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் எப்படி வரணும்னா கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்னா வந்து அவுட்புட் எப்படி வரணும்னா என்னென்னா f of x equal to c இந்த மாதிரி வரணும் அவுட்புட்டு. ஓகே, இப்போ ரேஞ்ச் கண்டெய்ன்ஸ் ஒன்லி ஒன் எலிமெண்ட் இருக்கணும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸ் ஒய் வரைகிறோன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் அண்ட் ஒய் இது பண்ணுறோம். ஸோ இதில் வந்து ஏபிசி இதில் 1 2 3 இப்போ எல்லாத்துக்குமே வந்து அவுட்புட் வந்து 2 ஒரே அவுட்புட்டாக இருக்குது. ஸோ எஃப் ஆஃப் ஏ வந்து 2 அண்ட் எஃப் ஆஃப் பி வந்து 2, எஃப் ஆஃப் சி ஈக்குவல் டு 2. இப்போ எல்லாமே வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சி என்ற அவுட்புட்டில் வருது. ஸோ இப்போ வந்து இதை கிராஃபாக எப்படி வரைவோம்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வரைகிறோம். எக்ஸ் ஒய்ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து ஏபிசி இது 1 2 3 வைக்கிறோன்னா இப்போ ஏக்கும் 2 பிக்கும் 2 சிக்கும் 2 இதுவும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக வருது. ஸோ ஸ்ட்ரெயிட் லைனாக கிடச்சா இது வந்து இட்ஸ் எ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். ஸ்ட்ரெயிட் லைனாக கிடச்சா இது வந்து கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். அப்போது இது வந்து இதுவும் ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குது. ஸோ லீனியர் ஃபங்க்ஷன்னா இதுவும் y ஈக்குவல் டு mx ப்ளஸ் c வந்து இதுவும் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் தான். ஸ்ட்ரெயிட் லைன் இன் அ கிராஃப் வந்து லீனியர் ஃபங்க்ஷன். கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்னாலும் இது ஸ்ட்ரெயிட் லைனாக தான் வருது. ஸோ இதுவும் ஸ்ட்ரெயிட் லைனாக கிடைக்கிறதால இது வந்து கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். இது வந்து லீனியர் ஃபங்க்ஷன். ஸோ லீனியர் ஃபங்க்ஷன் ரெண்டு இருக்குது. ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன், அடிட்டிவ் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். இதை விட்டுருங்க. இது ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கிறதால நான் வந்து இது லீனியர் ஃபங்க்ஷன் 2 டைப்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். பட் லீனியர் ஃபங்க்ஷனும் ஸ்ட்ரெயிட் லைன் இன் அ கிராஃப். இது கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்னாலும் ஸ்ட்ரெயிட் லைன் தான் வருது. ஸோ இஸ் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் a linear ஃபங்க்ஷன்னா yes. Answer is yes. A constant function is a linear function. A constant function is a linear function. Okay, is a linear function. The answer is yes. Okay, next second one is quadratic function, a 1-to-1 function ஆன்னு கேட்டிருக்காங்க. இப்போ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன்னா பவர் 2ல் இருக்கணும். ஓகே, பவர் 2ல் இருந்தால் இது குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி வேர் ஏ நாட் ஈக்குவல் டு 0. இப்போ கியூபிக் ஃபங்க்ஷன்னா பவர் 3ல் இருக்கணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் இப்போ ஒரு டயக்ராம் எடுத்துக்கோங்க. இப்படி போடுறோன்னு வச்சுக்கோங்க. இப்படி போடுறோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எஃப் ஆஃப் எக்ஸ் இது இப்படி இருந்தால் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். இதே இன்னொரு டயக்ராம் போட்டு இதே வந்து ரிவர்ஸில் இருக்குதுன்னா ரிவர்ஸில் இருந்தால் இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இது வந்து குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன். ஸோ இப்போது ஹரிசான்டல் லைன் இப்போ
இப்போ குவாட்ரேட்டிக் ஃபங்க்ஷன் வந்து 1 to 1 ஃபங்க்ஷனா அப்படின்னு தெரியணும். குவாட்ரேட்டிக் ஃபங்க்ஷன் 1 to 1 ஃபங்க்ஷன். அதுக்குன்னு ஹரிசாண்டல் 1 to 1 ஃபங்க்ஷனான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட்டு யூஸ் பண்ணணும். 1 to 1 ஃபங்க்ஷன் வந்து குவாட்ரேட்டிக் ஃபங்க்ஷன் வந்து 1 to 1 ஃபங்க்ஷனான்னு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட்டு பண்ணணும். ஸோ ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் பண்ணோன்னா என்னென்னா யூஸ் பண்ணோன்னா curve intersects the line at most 1 point அப்படின்னா தான் வந்து என்னது 1 to 1 function. Curve intersects the line at most 1 point. So at horizontal line test பண்ணும்போது curve intersects the line at most 1 point இருந்தால் அது 1 to 1 function. இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இது வரைகிறோம். ஸோ பண்ணுறோம். ஓகே, இப்போது இங்கே பண்ணுறோம், ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைகிறோம். ஹரிசாண்டல் லைன் வரையும்போது 2 பிளேஸில் இது டச் ஆகுது. 2 பிளேஸில் டச் ஆகும்போது கர்வ் இன்டர்செக்ட், இப்போது f(x) = x². இது வந்து குவாட்ரேட்டிக் ஃபங்க்ஷன். குவாட்ரேட்டிக் ஃபங்க்ஷனில் 2 பிளேஸில் டச் ஆகிறதால கர்வ் இன்டர்செக்ட்ஸ் அட் 2 points. ஸோ அப்போது இது என்னென்னா நாட் அ 1-1 ஃபங்க்ஷன். கர்வ் இன்டர்செக்ட்ஸ் அட் 2 points. 2 pointsனும் போது இது வந்து not a 1-1 function. So its quadratic function is a 1-1 function and not a 1-1 function. இதே cubic function எடுத்துக்கோங்க. cubic functionனா பார்த்துக்கோங்க, இப்படி வச்சு இப்படி வைக்கிறோம். இப்படி இதுதான் cubic line draw பண்ணுறோம். f(x) = x³. ஸோ இது cubic, இது இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணுறோன்னா ஒரு பாயிண்டில் தான் டச் ஆகுது. ஸோ cubic function. ஸோ cubic equation ஃபங்க்ஷன் வந்து என்னன்னா ஒரு பிளேஸில் தான் டச் ஆகுது. அப்போது இது வந்து 1-1 ஃபங்க்ஷன். cubic இது வந்து 1-1 ஃபங்க்ஷன். பட் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் நாட் அ 1-1 ஃபங்க்ஷன். ஓகே, இது வந்து 1-1 ஃபங்க்ஷன் வந்து cubic ஃபங்க்ஷன். ஓகே, தேர்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க, cubic ஃபங்க்ஷன். ஸோ cubic ஃபங்க்ஷன் இஸ் a 1-1 ஃபங்க்ஷன். இதுவே குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் நாட் அ 1-1 ஃபங்க்ஷன். அகெயின் தேர்ட் ஒன் போடலாம். இஸ் cubic ஃபங்க்ஷன் a 1-1 ஃபங்க்ஷன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு 1-1 ஃபங்க்ஷன்னா என்ன, ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் என்ன தெரிஞ்சுக்கோங்க. எவ்ரி distinct elements in A have every distinct elements in A having distinct images in B. Elements in A having distinct images in B. So இது வந்து 1-1 function. So cubic function வந்து distinct images in B. ஸோ இப்போ வந்து அதே தான் நான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி இப்படி போனால் ஒரு கியூபிக் ஃபங்க்ஷன் ட்ரா பண்ணி இப்படி பண்ணும்போது ஒரு லைன் ட்ரா பண்ணும்போது இது என்ன ஆகுதுன்னா ஒரு பிளேஸில் டச் ஆகுது. ஸோ இட்ஸ் எ கியூபிக் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ இது எப்படி இருக்கணும்னா கியூபிக் ஃபங்க்ஷனை f(x) = ax³ + bx² + cx + d ஃபார்மில் இருக்கும். வேறு a ≠ 0. ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் f(x) = x³ ஒரு கியூபிக் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு 1-1 ஃபங்க்ஷனாக என்னன்னு தெரியணும். இப்போ வந்து இது வந்து abc 3 எடுத்துக்கிறோம். abc 1 2 3. ஸோ இப்போ எவ்ரி டிஸ்டிங்க்ட் எலிமெண்ட்ஸ் ஹேவ் டிஸ்டிங்க்ட் இமேஜஸ் இன் பி. ஸோ இப்படி இருந்தால் வந்து இது வந்து கியூபிக், இது வந்து 1-1 ஃபங்க்ஷன். இது தெரியும் உங்களுக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு கியூபிக் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம். இப்போ கியூபிக் ஃபங்க்ஷனுக்கு டெஃபினேஷன் எடுத்துக்கிறோம். இப்போ f(x) = x³ இருக்குது. f(0) போட்டால் என்ன வரும், 0 வரும். f(1) போட்டால் 1 வரும். f(2)னா 8. f(3)னா என்ன வரும், 3 × 3 3³ ஓகே, 2³ இது 1³ ஓகே, 0³ 0, 3³ is 27. ஓகே, 1 8 27 வருது. இதுவே f(x) -1 போடுறோன்னு வச்சுக்கோங்க. f(-1)னா என்ன வரும், -1. f(-2)னா = -8. f(-3)னா -27 வரும். ஓகேவா, ஸோ இப்போ இது என்ன பண்ணுறோம், இதை ட்ரா பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதை ட்ரா பண்ணும்போது என்ன வரும்னா AB போடுறோம். AB போட்டு -3 -2 -1 0 1 2 3 வரைக்கும் போடுறோம். இது வந்து
minus 27, minus 8, etc. minus 1, 0, 1, etc. 8, 27. okay அதுவும் etc. ஓகே நான் வந்து இந்த மிடில் மைனஸ் 27 மைனஸ் 26 மைனஸ் 25 இதெல்லாம் போட முடியாது, அதனால டாட்னு கொடுத்துட்டேன். இப்போ -3க்கு என்ன வருது? -27. -2க்கு -8 வருது. -2க்கு வந்து -8 வருது. -2க்கு -8 வருது. -2க்கு -8, -1க்கு -1, 0க்கு 0, 1க்கு 1, and then 2க்கு 8 and 3க்கு 27. இப்போ எல்லாமே வந்து 1 to 1 எப்படி வருது? இப்போ பாருங்கள், இப்போ -3 -2 ரெண்டுத்துக்குமே இப்போ -27 அப்படி வந்துச்சுன்னா இது மெனி ஒன் ஃபங்க்ஷன் வாங்க. ஸோ இது இப்படி வரல, எல்லாத்துக்குமே வந்து ஒன்று தனித்தனியாக தான் வருது. ஸோ தனித்தனியாக வர்றதால இஸ் அ 1 to 1 ஃபங்க்ஷன். ஸோ கியூபிக் ஃபங்க்ஷன் இஸ் அ 1 to 1 ஃபங்க்ஷன். ஸோ இப்படியும் ரெண்டுத்துக்கும் ஒரே இமேஜ் மாதிரி வரல, ரெண்டுத்துக்கும் ஒரே இமேஜ் மாதிரி வந்தால் இது மெனி ஒன் ஃபங்க்ஷன். ஸோ எல்லாமே டிஸ்டிங்க் எலிமெண்ட்ஸ் இன் ஏ ஹேவிங் டிஸ்டிங்க் இமேஜஸ் இன் பி. ஸோ எல்லாமே தனித்தனியாக இமேஜ் வர்றதால இஸ் கியூபிக் ஃபங்க்ஷன் இஸ் ஏ 1 to 1 ஃபங்க்ஷன்னா எஸ் ஏ கியூபிக் ஃபங்க்ஷன் இஸ் அ 1 to 1 ஃபங்க்ஷன். எடுத்து எழுதுங்க, எஸ் கியூபிக் ஃபங்க்ஷன் a 1 to 1 function, a 1 to 1 function. okay, next fourth one, reciprocal function a bijection. Fourth one, the solution போட்டுக்கோங்க. is the reciprocal function is a bijective function. is the reciprocal function is a bijective function. எப்படின்னா is a bijection, is a bijection. it is என்னன்னா எப்பவுமே it is easy to say that it is bijection as an inverse function. bijection எப்பவுமே வந்து inverse function இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் f வந்து இட்ஸ் a function from odd to or real numbers to real numbers இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ x2 x inverse of whole inverse போடுறோம், இதுவும் வந்து x தான். ஓகேவா? ஸோ அப்போ வந்து என்ன, இதுவும் இன்வர்ஸ் ரெசிப்ரோகேட் ஃபங்க்ஷனும் வந்து இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் தான். ஏன்னா எக்ஸ் வந்து இது ரெசிப்ரோகேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா திருப்பி எக்ஸ் தான் வரும். ஸோ இட் இஸ் ஈஸி டு, அப்போது பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வந்து இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் தான். ஸோ என்னென்னா reciprocal function as an unique element, that as element or unique, எல்லாமே யூனிக்காக இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த எக்ஸ் வந்து இப்போ எக்ஸ் இன்வர்ஸ் ஹோல் இன்வர்ஸ்னால் எக்ஸ் தான் வருது. அண்ட் எவ்ரி எலிமெண்ட் ஆஸ் அன் இன்வர்ஸ், எல்லா எலிமெண்ட்டுக்குமே ஒரு இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் இருக்கும். அண்டு திருப்பி ப்ரீ டெஃபினிஷன் ஆஃப் ஃபீல்ட். அண்ட் எவ்ரி element as an inverse function and predefinition of field. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ எஸ் ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன் இஸ் அ பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். இது மட்டும் நீங்கள் எக்ஸாம்பிள் போட்டால் போதும். எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃபார் R to R, x equal to x inverse of whole inverse equal to x. So reciprocal function that has element or unique and every element has an inverse function and predefinition of field. Okay, next fifth one. So அதனால இதில் f is என்ன, இதில் f is bijective. Okay, f is bijective. Fifth one, if f is a to b is the constant function, then the range of f will have dash elements. ஓகே, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு கேன்னு இருந்தால் இது வந்து கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ வந்து ரேஞ்சு வந்து அவுட்புட், ரேஞ்சுனா வந்து என்னென்னா
அவுட்புட். ரேஞ்சுனா அவுட்புட் என்ன இருக்கும் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனுக்கு. தென் த ரேஞ்ச் ஆஃப் எஃப் வில் ஹவ் டேஷ் எலிமெண்ட்ஸ்னால் அப்போ அவுட்புட் என்ன இருக்கும்னு தெரிஞ்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கே ஈக்குவல் டு இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு கே. இப்போ கே ஈக்குவல் டு 2ன்னு வச்சுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. எஃப் ஆஃப் 0 போட்டாலும் எஃப் ஆஃப் 0 போட்டாலும் 2 தான், எஃப் ஆஃப் 1 போட்டாலும் 2 தான், எஃப் ஆஃப் 2 போட்டாலும் 2 தான். ஓகே, எஃப் ஆஃப் 2 போட்டாலும் இது 2 தான். கான்ஸ்டன்ட் எல்லாமே சேமாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை ட்ரா பண்ணுறோம். இது டொமைன், இது வந்து கோடொமைன். கோடொமைன் இப்போ வந்து என்னென்னா இப்போ 0 1 2 இங்கேயும் 0 1 2 போடுறோம். இப்போ எல்லாத்துக்குமே வந்து அவுட்புட் வந்து 2 தான். தட் இஸ் ரேஞ்ச் இஸ் 2. அப்போது எத்தனை எலிமெண்ட்ஸ் இருந்தாலும் அவுட்புட் வந்து 2 தான். ரேஞ்ச் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். ரேஞ்ச் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். என்ன சேம் எலிமெண்ட், அதான் கான்ஸ்டண்ட்டாக ஒரே எலிமெண்ட் இருக்குது. அதான் இமேஜ் எத்தனை இமேஜ் தான் வந்து இமேஜ் ஆர் ரேஞ்சுன்னு சொல்லலாம். இமேஜ் ஆர் ரேஞ்ச். ஸோ எத்தனை எலிமெண்ட் இருந்தாலும் அதுக்கு வந்து நம்பர் ஆஃப் இமேஜ் ஆர் ரேஞ்ச் வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரே எலிமெண்ட்டு தான் இருக்கும். ஒரே எலிமெண்ட் என்ன எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் இது என்ன எல்லாமே வந்து ரேஞ்ச் வந்து இதில் 2 கான்ஸ்டண்ட்டாக ஒரே எலிமெண்ட்டு தான் இருக்குது. என்ன எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு கேன்னு கான்ஸ்டன்ட் வச்சுட்டா 0 போட்டாலும் 2, 1 போட்டாலும் 2, 2 போட்டாலும் 2. ஸோ கான்ஸ்டண்ட்டாக ஒரே எலிமெண்ட்டு தான் இருக்குது. அப்போ என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் K2 எடுத்துக்கிறோம். அப்போனா வில் ஹாவ் ஒன்லி 1 எலிமெண்ட். எப்போவுமே பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் வந்து அப்போ A to B இஸ் எ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்னா தென் த ரேஞ்ச் ஆஃப் எஃப் வில் ஹாவ் ஒன்லி 1 எலிமெண்ட். ஒரே எலிமெண்ட்டு தான் இருக்கும். ஓகேவா? அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ. For more videos, please subscribe our channel.